கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the holy name. நாம் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்திலே காணப்பட்ட அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். And we have been dealing about the important features and also the blessing what they derive. கடந்த வேதபாத வகுப்பிலே மகிமை அவர்களுடையது என்ற வசனத்தை வைத்து நாம் சில ஆவிக்குரிய காரியங்களை படித்தோம். And last previous Bible study, the glory belonged to them. With that we studied that. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவ மகிமையை பற்றி சில காரியங்கள் சொல்லுகிறேன். But in the New Testament I want to tell about a certain glory. ஒரு விஷயம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது, பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள் மகிமையை கண்டார்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் மகிமை அடைகிறார்கள். In the Old Testament the people they have only seen the glory, but in the New Testament the people able to enjoy that glory. இல்ல அவர்கள் மகிமை அடைகிறார்கள். And they are attaining that glory. புதிய ஏற்பாட்டிலே தேவ மகிமையை நாம் அடையும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். In the New Testament God desired that we had to attain the glory of God. தேவ மகிமையை நாம் அடையும்படியாக We have been called to attain the glory of God. மூன்று காரியங்கள். There are three things. ஒரு சாதாரண மனிதன் தேவ மகிமையை அடைய வேண்டும் என்றால் மூன்று அனுபவங்கள். If an ordinary man to attain the glory of God, there are three things. முதலாவது மகிமையின் ஆவி. The first is the glorious spirit. இரண்டாவது மகிமையின் சுவிசேஷம். The second one, the glorious gospel. மூன்றாவது மகிமையின் ஊழியம். And thirdly, the glorious ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மனுஷன் மகிமை அடையும்படியாக The man to attain the glory, முதலாவது மகிமையின் ஆவியை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். the Lord God has sent the glorious spirit into the world. பரிசுத்த ஆவிக்கு பல பெயர்கள் இருக்கிறது. Even the Holy Spirit is having a lot of names. முதலாவது பரிசுத்த ஆவி. The first one is the Holy Spirit. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனத்திலே பரிசுத்த ஆவி என்று வாசிக்கிறோம். We read in Acts of Apostles chapter 2 verse 4 as a Holy Ghost. அவருக்கு ஏன் பரிசுத்த ஆவி என்று பெயர்? Why have been called as a Holy Ghost? அவர் மனிதனை பரிசுத்தமாக்குகிறவர். And he is the person sanctifying the people. மனிதனை பரிசுத்தமாக்க இந்த உலகத்தில் வேற எந்த வழியும் இல்லை. There is no other source in the world to sanctify man through the Holy Spirit. அவன் பரிசுத்த ஆவியினால் தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். Only by the Holy Spirit it could be sanctified. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். The Holy Spirit is a sanctifier. யோவான் 15 அதிகாரம் 26 வசனத்திலே In John the Gospel chapter 15 verse 26, அவர் சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். and he have been called as the Spirit of truth. ஏன் அவர் சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார்? Why have been called as the Spirit of truth? அவர் மனிதனுக்கு சத்தியத்தை போதிக்கிறார். And he is the person who is teaching the truth to man. உலகத்தில் ஜீவிக்கிற மனிதன் மனிதனாக ஜீவிக்க வேண்டும் என்றால் அவன் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். If a man to live like a man upon the earth, he must be a man having the knowledge about the truth. மனிதனா இருக்க வேண்டும் என்றால் அவன் சத்தியத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும். If a man to live like a man, he must be a man known the truth. சத்தியத்தை அறியாத மனிதன் அல்ல. A man who never know the truth is not a man at all. அவன் மனிதனாக காணப்பட முடியாது. In no way he could appear like a man. ஆகையால் உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And whosoever the born in the world, God desire that he must know the truth. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். The God is willing that all must know the truth and attain the salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சத்தியத்தை ஒரு மனிதன் கண்டிப்பாக அறிய வேண்டும். A man must know the knowledge, the truth very definitely. சத்தியத்தை ஒரு மனுஷனுக்கு அறிவிக்கிறவர் ஆவியானவர். Only the Spirit of the Lord is teaching the truth to a man. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் தான் ஒரு மனிதன் சத்தியம் முழுவதும் அறிய முடியும். Only with the help of the Holy Spirit he could know about the truth completely. கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். Even the Christ said that he is the truth, the way and the life. கிறிஸ்துதான் வழி, கிறிஸ்துதான் சத்தியம், கிறிஸ்துதான் ஜீவன். And Christ is the way, the life and the truth. அவர் சத்தியத்தை முழுமையாக மனிதனுக்கு அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால் தான் அவருக்கு சத்திய ஆவியானவர் என்று பெயர். And he is the Lord who is able to teach the truth. That is why he have been called the Spirit of truth. மூன்றாவது எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். And we read in Hebrew chapter 9 verse 13. இவர் நித்திய ஆவியானவர் என்று. And we read about that he is an eternal spirit. இவர் நித்திய ஆவியானவர். And he is an eternal spirit. பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் இருந்தது, தைலத்தால் அபிஷேகம். The Old Testament there was anointing. It is anointing by the ointment. அது நித்தியமானதல்ல.
It's not something eternal, everlasting. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். But in the New Testament, the Holy Spirit is something eternal. இவர் நித்தியமானவரா இருக்கிறபடியால் என்ன செய்கிறார்? The Lord God, as He is eternal, what He is doing, நம்மையும் நித்தியமானவர்களாய் மாற்றுகிறார். and He is the Spirit of the Lord who make us a eternal people. நாம் அழிவில்லாதவர்களாய் நம்மை மாற்றுகிறார். And He is to make us a immortal people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் மரித்து போனாலும் கூட, Even though we die in this world, நாம் அப்படி மரித்து மண்ணோடு மண்ணாய் போகிறவர்கள் அல்ல. we will never die and perish along with the soil. நாம் நித்தியமானவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுகிறார். The Lord, the Holy Spirit, it changes us as eternal, everlasting people. நம்மை பற்றி தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், நானும் நீங்களும் நித்திய காலமாக தேவனோடு ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். The purpose of God, and you and I must be able to live eternally, everlastingly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஏதோ கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஜீவித்து அப்படியே மரித்து போவது அல்ல நம்முடைய நோக்கம். It's not the intention that we have to live someday and perish away. தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். The Lord God is eternal God. யுகா யுகமாய் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். And He, the Lord, is able to live for ages together. நாமும் கூட தேவனோடு கூட பரலோகத்திலே நித்தியமாய் ஜீவிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். It is the purpose of God that we had to live in the heaven everlastingly. அநித்தியமான மனிதனை நித்தியனாய் மாற்றுவதுதான் இந்த நித்திய ஆவியானவருடைய வேலை. Even it is the eternal, the Spirit of the Lord making incorruptible man a corruptible man as an incorruptible man. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, Even it is said in one place, தேவ சித்தம் செய்கிறவர்களோ என்றென்றைக்கும் 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 நிலைத்திருப்பார்கள். and whosoever do the will of God, they will be abiding forever and ever. என்றென்றைக்கு அவர்களுக்கு மரணமே கிடையாது. They will never have death at all. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். And whosoever doing the will of God, they will be eternally forever and ever. அப்படி என்றால் இந்த நித்திய ஆவியானவர் என்ன செய்கிறார்? Then what is the eternal Spirit is doing? இந்த படத்துல பாருங்க. You just see in this picture. இந்த புறா இதுதான் நித்திய ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்ததானே அந்த அனுபவம். And we see the eternal Spirit is coming down into this earth. இவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? For what purpose he has come down on this earth? உங்களையும் என்னையும் நித்திய காலமாக ஜீவித்திருக்க பண்ண. But to make you and me to live for everlastingly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதாவது உங்களையும் என்னையும் தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாற்ற. Only to change you and me as a people doing His will. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். For that purpose the Holy Spirit is helping us. தேவ சித்தத்தை செய்யும்படியாக ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்கிறார். And the man must do the will of God, and the Holy Spirit is helping in this aspect. பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் தேவ சித்தம் பரிபூரணமாய் செய்ய முடியாது. And the people who never receive the Holy Spirit, they will not able to do His will perfectly. ஆகையால் தான் பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். And whosoever not receive the Holy Spirit, first definitely they must receive the Holy Spirit. இவர் நித்திய ஆவியானவர். And He is the eternal God. அடுத்தது இவர் கர்த்தருடைய ஆவியானவர். And He is the Spirit of the Lord. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, and 2 Corinthians 3rd chapter verse 17, கர்த்தருடைய ஆவியானவர். and He is the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் என்றால் இவர் திரித்துவத்தின் மூன்றாவது ஆள் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். When He is the Spirit of the Lord, He is one among those triune God. இவர் திரித்துவத்தின் மூன்றாவது ஆள். And He is the third person of the Trinity. இவர் என்ன செய்கிறார்? What He is able to do, நம்மை திரித்துவ தேவனை அந்த சாயலிலே நம்மை கொண்டு வருகிறார். and He is bringing to the image of that triune God. திரித்துவத்தின் மூன்றாவது ஆளாகிய பரிசுத்த ஆவியானவர், Even the third person of the Trinity, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்த திரித்துவத்தின் மூன்றாவது ஆளாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். Even the God the Father, Son and the Holy Spirit, and He is the third person, and He has been called the Spirit of the Lord. இவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where He is, there is a liberty. மனிதனை விடுவிக்க கூடியவர். And He is able to liberate a man. பரலோகத்தின் அதிகாரம் பரிபூர்ணமாய் உடையவர். And He is having the power of holy. பாருங்க, இந்த ஆவியானவர் பூலோகத்தில் உள்ள எல்லா பவர்ஸ் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர். And He is having a power, whatever the power on the earth, He is able to prevail over everything. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்பதனுடைய அர்த்தம். That is the meaning of the Spirit of the Lord. உலகத்தில் உள்ள சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமுடையவர். And He is having authority, power to prevail over all kind of powers in the world. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவரா சிறியவரா?
பெரியவர் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பெரியவர். Even the Spirit of the Lord is greater than anyone in the world. அடுத்தது இவர் மகிமையின் ஆவியானவர். நாம இப்பொழுது நம்முடைய சப்ஜெக்ட் வருவோம். And thirdly, he is a God of glory. புதிய ஏற்பாட்டில் நம்மை மகிமை அடைய செய்யும்படியாக இந்த மகிமையின் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். In the New Testament, that we might obtain glory, he has been given for that purpose. 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனத்திலே மகிமையான ஆவியானவரை பற்றி படிக்கிறோம். We read in 1 Peter chapter 4 verse 14. We read about the God of glory. இந்த மகிமையின் ஆவியானவர் என்ன செய்கிறார்? What the God of glory does in a life? எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் மறுரூபமாக்கி விடுகிறார். Whatever the kind of man, he is able to transform him. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுடைய பழைய ஜீவியம் எப்படி இருந்தது என்று. Just you imagine how your old life were. இந்த மகிமையின் ஆவியானவர் ஒரு மனிதனை மறுரூபம் அடைய செய்கிறார். Even the God of glory does the work of transforming man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த மனிதனை மறுரூபமாக்கக்கூடிய அந்த பணி, அந்த வேலை, அது பரலோகத்துக்குரிய ஒரு வேலை. அது இந்த பூமியில யாரும் செய்ய முடியாது. Even transforming a man, it is a work that is done through heaven. It's not be done on the earth. பாருங்க, எவ்வளவோ பயங்கரமான மனுஷர்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். Even the very terrible people, they are turned to be like saints. பயங்கர திருடர்களாக இருந்தவர்கள் உண்மை உள்ள மனுஷர்களாய் மாறுகிறார்கள். Even though they seem to be robbers, they tend to be like a sincere faithful. நம்முடைய விசுவாசி ஒரு ஆள் சாட்சி சொல்வார், அவர் இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவரா இருந்தாராம். பிக் பாக்கெட். Even one believer testified saying that he was one among the pickpockets. பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறதா அவருடைய தொழில். And in buses and train he would be do the robbing of pickpocketing. அவர் சொல்றார், என்னுடைய அனுபவத்துல ஒரு நாள் கூட நான் பிடிபட்டதில்லை. In my life I will never be caught red-handed by anyone. பாக்கெட்டுக்குள்ள எப்படி வச்சிருந்தாலும் அந்த பணத்தை நான் எடுத்துருவேன். If anybody keep any money, I would pick it up. அப்படிப்பட்ட பிக் பாக்கெட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளை கர்த்தர் ரட்சித்து அவர் நம்முடைய விசுவாசியா இருக்கிறார். உண்மையா நம்முடைய ஃபெய்த்தவங்களை எல்லாம் பொருட்கள் வாங்கி போடுறது அவர் தான். கடைசியில் பிக் பாக்கெட் அடிச்சிருந்த திருடனாகி இருந்த அவர் ஒரு காசுல கூட உண்மையுள்ளவராக இருப்பார். And even though he was a pickpocket or robbing the money, but even in the faith home, even for one single naya paisa, he will be so sincere. கடைக்கு போயிட்டு வந்தா ஒரு காசு கூட கணக்கு சொல்லுவார். Even while he go for shopping for each everything, he will be giving account. அது எப்படி நடந்தது? In what way it was possible? அதான் மனிதனை மறுரூபமாக்குகிற ஆவியானவர். It is the work of the Holy Spirit transforming the man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவன் ஒரு மனிதனை மறுரூபமாக்கக்கூடிய ஆவியானவர் அவர்தான் இந்த மகிமையின் ஆவியானவர். The Spirit of the Lord is able to transform man, and he is the Spirit of glory. புதிய ஏற்பாட்டிலே அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the New Testament, for that purpose the Holy Spirit has been given. நாம் எதற்காக அந்நிய பாஷை பேசுகிறோம்? Why we are speaking unknown tongues? எதற்காக ஆவியில் நிரம்புகிறோம்? Why we are filling in the Holy Spirit? நாம் மகிமை அடையும்படியாக. That we might attain glory. மகிமை அடையும்படியாகத்தான். We might attain glory. நாட்கள் போக போக நமக்குள்ளே தெரியும், நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று. When the days are going, we could understand the Spirit of the Lord is working a great transformation. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். As your mind is renewed, be transformed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பாருங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும்போது அந்த சீஷர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருக்காங்க. While Jesus was sent into heaven, all the disciples, they were just looking above and watching that. இந்த சீஷர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களா இருந்தவங்க. See how the disciple, what kind of nature they had. ஆனால் ஆண்டவர் அவர்களை மறுரூபப்படுத்தினார். But anyhow, Jesus, God had to transform their characters. அவர்கள் எல்லாருடைய மனதும் மறுரூபமாக்கப்பட்டது. Even the mind was completely transformed. நான் உங்களுக்கு பர்சனலா தனிப்பட்ட முறையில் சொல்லுகிற ஒரு அட்வைஸ் என்னவென்றால், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மனது இருக்கு பாருங்க, இது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். What I want to give a personal instruction, the Holy Spirit what you receive, your mind must be renewed every day. லைசன்ஸை ரினியூ பண்றது போல, ஒரு பாஸ்போர்ட்டை ரினியூ பண்றது போல நீங்க இந்த மனதை ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். As you just a passport, a license are renewing, in such a way you have to renew it daily. புதிய மனது. You must have a new mind. எல்லாருக்கும் எப்படிப்பட்ட மனது தேவை? What kind of mind is needed for everyone? புதிய மனது.
It is a new mind. அதுல அந்த பழைய காரியங்களே கிடையாது. And there is no old stocks of having. புதிய மனது. It's only a new mind. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியை அது. It is one among the work of the Holy Spirit. ஒரு மனிதனுடைய மனதை புதுப்பிக்கிறார். And he is able to renew the mind of a man. உங்களுக்கு ஒரு புதிய மனம் இருக்கிறதா? You have a new mind. உங்களுக்கு ஒரு புதிய இருதயம் இருக்கிறதா? You have a new heart. உங்களுக்கு ஒரு புதிய ஆவி இருக்கிறதா? You have a new spirit. உங்களுடைய ஸ்பிரிட்டை, உங்களுடைய மனதை, உங்களுடைய இருதயத்தை அவர் புதுப்பிக்கிறார். Even your spirit, your mind, he is able to do the work of renewing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுதான் மகிமையின் ஆவி செய்கிற வேலை. That is the work of the spirit of glory. புதிய ஏற்பாட்டின் மகிமையை நாம் அடைபடி தேவன் முதலாவது என்ன செய்தார்? நமக்கு மகிமையின் ஆவியை தந்தார். To attain the glory, he had given the spirit of glory. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தது மகிமையின் சுவிசேஷத்தை தந்தார். And actually he has given the spirit of the gospel. தேவன் நமக்கு மகிமையின் சுவிசேஷத்தை தந்தார். He had given the glorious gospel. 1 தீமோத்தேயு 1:11 அதை பற்றி நாம் படிக்கிறோம். In 1 Timothy chapter 1 verse 11. இந்த சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம். This gospel is a gospel of glory. நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு மகிமையான சுவிசேஷம். It is a glorious gospel. ஒரு மனிதன் மகிமை அடைய வேண்டும் என்றால் அவன் மகிமையான சுவிசேஷத்தின்படி அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். If a man to be transformed and gloriously, he must be subjected to the gospel of glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சுவிசேஷத்தை பற்றி நாம் படிக்கும்போது While you just learn about the gospel, சுவிசேஷத்தில் 4 பகுதி உண்டு. in the gospel we have four aspects. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படித்தால் தெரியும். If you read in the prophecy of Isaiah, சமாதானம், நற்காரியம், இரட்சிப்பு, ராஜரீகம். The salvation and also the sovereignty. முதலாவது சமாதானம், First the peace, இரண்டாவது நற்காரியம், second the good thing, மூன்றாவது இரட்சிப்பு, the third one the salvation, நாலாவது ராஜரீகம். the fourth one is the ruling sovereignty. இந்த 4 அம்சங்களும் சுவிசேஷத்தில் உண்டு. You must have these 4 aspects. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52:7. சமாதானத்தை கூறி சமாதானத்தை கூறி. அப்ப சுவிசேஷத்தினுடைய முதல் பகுதி சமாதானத்தை கூறி. அடுத்தது நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து நற்காரியங்களை அறிவித்து. நற்காரியம். மூன்றாவது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. அப்ப மூன்றாவது ரட்சிப்பு. நாலாவது உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. And you can find here it is said, how beautiful upon the mountains are the feet of him that bringeth good tidings, that publisheth peace, bringeth good tidings of good. இந்த சுவிசேஷகனுடைய சுவிசேஷத்திலே 4 அம்சங்கள் இருக்கிறது. Even in this gospel there are 4 features are found. சொல்லுங்க எல்லாரும். 1 சமாதானம், 2 நற்காரியம், 3 இரட்சிப்பு, 4 ராஜரீகம். முதலாவது இந்த சுவிசேஷத்தின் முதல் பகுதியே சமாதானம். Even in the first aspect of the gospel is peace. சமாதானம் என்று சொன்ன வார்த்தையினுடைய ஒரிஜினல் அர்த்தமே ஒப்புரவாக்குதல். ஒப்புரவாகுதல். Even the word peace mean doing the work of reconciling. அந்த சமாதானம் என்று சொன்னாலே reconciliation. Even when you say the word peace, it bring the act of reconciling. மனிதனை தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாக்குவதுதான் சுவிசேஷத்தின் முதல் பகுதி. The first part of the gospel is reconciling man unto God, even unto men. மனிதனை மனிதனோடும் தேவனோடும் ஒப்புரவாக்குவது. It is a reconciling a man unto God, even man unto man. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. அப்படி என்றால் இந்த மகிமையான சுவிசேஷம் உனக்குள்ள கிரியை செய்யும் என்றால் நீ தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவான ஒரு ஜீவியம் செய்வாய். If the glorious gospel is able to work in you, you will be able to reconcile with the man and God. இந்த பூமியிலே எனக்கு எந்த மனுஷரும் எனக்கு விரோதி அல்ல என்று உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மகிமையின் சுவிசேஷம் சொல்லும். Even from the depth of the heart, the glorious gospel would say that you have no bitterness with anyone. நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன். I am having a good fellowship with God. சுவிசேஷத்தின் முதல் அம்சமே ஒப்புரவாகுதல். Even the first aspect of the gospel is reconciling. சுவிசேஷத்தின் இரண்டாவது அம்சம் and even the second aspect of the gospel, நற்செய்தி, good tidings, நல்ல விசேஷம். it is a good news. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது.
Even my heart is bubbling with the new things. சுவிசேஷம் உனக்கு நற்செய்தியை அறிவிக்கிறது. Even the gospel is able to preach about new tidings. சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கக்கூடிய எல்லாம் நற்செய்தியாக இருக்கிறது. Whatever the gospel is able to publish, it's only good tidings. ஆகினால் மகிமையின் சுவிசேஷத்தின்படி ஜீவிக்கிற ஒரு மனிதன் நற்செய்தி உடையவனாக இருப்பான். And whoever live by the glorious gospel, he would be the man possessed with the good tidings. கானானை வேவு பார்த்து வந்தவர்களிலே 2 பேர் நற்செய்தி உடையவர்களாக இருந்தார்கள், 10 பேர் துர்ச்செய்தி உடையவர்களாக இருந்தார்கள். Even the persons who went for the spying of Canaan, the 2 were bringing a good tiding, or the rest of the 10 they were bringing about an evil report. உன்னுடைய வாயை திறந்தால் நீ ஒரு நற்செய்தியை தான் சொல்ல வேண்டும். When you open your mouth, you must be able to bring about a good tidings. உன்னுடைய வாயிலிருந்து துர்ச்செய்தி பிறக்க கூடாது. From your mouth no evil report should proceed out. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. Even my heart is really publishing சொல்லுங்க, good இன்னொரு தடவை tidings. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எனக்குள்ளே ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. I do have one gospel. பாஸ்டர் சி ஜான் என்ற ஒரு பழைய பாஸ்டர் இருந்தார். We had our pastor C. John. அவர் ஒரு காரியம் சொன்னார். He told one thing. நமக்குள்ள ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. We do have a gospel. அந்த சுவிசேஷத்தை நாம் 1000 பேருக்கும் சொல்லலாம். We can impart that gospel even to 1,000. 100 பேருக்கும் சொல்லலாம். We can impart even to 100. 10 பேருக்கும் சொல்லலாம். Even impart it to 10. ஒரு ஆளுக்கும் சொல்லலாம். Even we can impart it to a single person. சொல்வதற்கு யாரும் கிடைக்காவிட்டால் அந்த சுவிசேஷம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. We have none to impart that gospel to us. அப்போ ஒரு பக்கத்துல சொல்லப்போனா நாம் எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள். If we say in another way, we are the people always proclaiming the good tidings. இந்த மகிமையின் சுவிசேஷம் ஒரு காலம் துர்ச்செய்தியை சொல்லாது. Even this glorious gospel in no way it will able to bring about an evil report. எப்போது நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். In all the occasion you must be able to proclaim good tidings. மூன்றாவது அந்த சுவிசேஷத்தின் பகுதி விடுதலை. The third the part of the gospel is salvation. ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொன்னா விடுதலை தான். Salvation means it is the act of deliverance. மகிமையின் சுவிசேஷம் ஒரு விடுதலையை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. Even the glorious gospel is always teaching about a deliverance. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. ஒரு விடுதலையை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. It's always preaching about a deliverance. எத்தனையோ காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. It is able to do the work of deliverance from many aspects. முதலாவது பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தது. First, it delivered us from sin. பண ஆசையிலிருந்து விடுவித்தது. It delivered from all the greed of உலக ஆசையிலிருந்து விடுவித்தது. delivered from the desire of the world. உலகத்தினுடைய பலவிதமான பெருமையான காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்தது. Is it delivered from all kind of proud of the world. உலகத்தின் ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், நகைகள் இதிலிருந்தெல்லாம் அது விடுவித்தது. From all kind of pompous life, from ornaments, from all it delivered us. அப்படியே ஒரு ரட்சிப்பு, நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, ஒரு பூரண ரட்சிப்பு இந்த சுவிசேஷம் நமக்குள்ளே நடப்பித்துக் கொண்டே இருக்கிறது. Even this gospel is able to bring about the act of the perfect salvation. ஒரு விடுதலை. We got a perfect deliverance. ரட்சிப்பு என்பதற்கு 2 அர்த்தம் உண்டு. Salvation is having a 2 meaning. விடுதலையும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியும். And it is the deliverance and the growth of the spiritual life. இது கூட நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்புக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். Even salvation you can give 2 interpretation. ஒன்று விடுதலை, இன்னொன்று ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி. First the deliverance and the second is the growth in the spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மகிமையின் சுவிசேஷம் நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறது. The glorious gospel is able to bring about a growth in us. ஒரு விடுதலையை தந்து கொண்டே இருக்கிறது. It's able to bring about a deliverance. ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் ஒரே விதத்தில் இருக்க கூடாது. போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நாம் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். In the spiritual life we should never be constant. What we had in the previous year, this year we must have a little growth. காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் பாலை குடிக்க கொடுத்தேனே என்று சொல்கிறார். As you look into time you had to be like a preacher, but I had to give the milk. காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டியவங்க. But when you look into the time they had to be like a teacher and ஆனா preachers. இன்னும் குழந்தைகளாக இருக்காங்க. Even now they are like a babe. அது வளர்ச்சி இல்லாத ஒரு அனுபவம். It only speaks about the growthless life. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் இருக்க கூடாது. In a spiritual life you should never be without growth. ஒரு குழந்தை வளர்றது போல நீங்க வளர வேண்டும். As a child is growing in such a way you have to grow. ஒரு அம்மாவோட ஒரு வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய அப்பதான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். குழந்தை ஸ்கூலுக்கு போறதுனால ரொம்ப சந்தோஷம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அம்மா நான் போன உடனே மோளே மோளே பட்டிக்கு எந்த மோளே அங்கே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நான் டாக் சொல்லி
அன்றைக்கு தான் அது டாக் படிச்சிருக்கு. டாக், டிஓஜி, டாக். டாக்னு அவங்க மலையாளி ஆனதுனால அவங்க பட்டி. என்னது? பட்டி. அந்த அம்மா கேக்குது, மோளை பட்டிக்கு எந்த மோளை? பட்டிக்கு டாக். உடனே அந்த தாய்க்கு பயங்கர சந்தோஷம். பட்டி டாக்னு சொல்லிடுச்சு. டாக் என் பிள்ளை படிச்சிருச்சு டாக். பின்ன மோளை பூச்சிக்கு எந்த மோளை? பூனைக்கு அவங்க பூச்சான்னு சொல்லுவாங்க. பூச்சிக்கு எந்த? பூச்சிக்கு கேட். அந்த தாய்க்கு என்ன சந்தோஷம். என் பிள்ளை டாக் கேட்லாம் சொல்ல படிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. Even the parents were sending a girl to the school. When she returned back, when she asked about the dog, she was able to tell. Even the cat, she was able to tell. How they were very glad. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, ஒரு 20 வருஷத்துக்கிட்ட அதுக்கு பிறகு நான் அந்த குடும்பத்துக்கு கேரளாவுல சந்தித்தேன். அந்த குடும்பத்தை After 20 years later, I was able to meet in that Kerala. சாரி எல்லாம் கட்டிட்டு ஒரு பிள்ளை எங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. And I saw a girl having a sari. அன்னைக்கு பாக்கும்போது இவ்வளவு சின்ன பிள்ளை. And those days she was such a little stature. அவங்க அம்மா கேட்டாங்க, இவ யார் தெரியுமான்னு கேட்டாங்க. My mother asked me whether I know about her. எனக்கு முதல்ல கண்டுபிடிக்க முடியல. First I was not able to recognize her. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு பெங்களூர்ல விசிட்டிங் வரும்போது சின்ன பிள்ளையா இருந்தாலே நீங்க எல்லாம் கேட்பீங்களே, அதுதான் அந்த பிள்ளை. ஓஹோ, அப்பதான் எனக்கு அவ அந்த டைம்ல என்னமோ பெரிய போஸ்ட் கிராஜுவேட் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறா. நான் கேட்டேன், மோளை பட்டிக்கு எந்த மோளை? அவளுக்கு ஒரே வெக்கம். பூச்சைக்கு எந்த மோளை? அவளுக்கு ஒரே வெக்கம். பாத்தீங்களா, ஒரு சமயத்துல டாக் கேட்னு சொல்றதே பெரிய மகிழ்ச்சியை தந்தது. இப்போ டாக் கேட்னு சொல்லிட்டு இருந்தா வெக்கப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாச்சு. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட அப்படித்தான். நாம் வளர 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 நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட வளர்ச்சி அடைய வேண்டும். Even in a spiritual life, we must be growing and growing and growing spiritually. அதுதான் ரட்சிப்பு என்று சொல்கிறது. That is called the salvation. சுவிசேஷத்தின் 3ஆம் பகுதி. That is the third part of the gospel. 4வது. And fourthly, ராஜரீகம். that is reigning. அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் 4ஆம் பகுதி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். And the glorious gospels, the fourth aspect is the glorious God reigneth. இது தேவனுடைய ஆளுகையை பற்றிய காரியம். It is a matter related to the reigning of God. இது தேவனுடைய நடத்திப்பை பற்றிய விஷயம். It's a matter related to the guidance of the Lord. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். Even the Lord God is reigning. மகிமையின் சுவிசேஷம் என்ன சொல்கிறது? What the glorious gospel is saying, நீ எவ்வளவு பெரிய மனிதனா இந்த உலகத்தில் இருந்தாலும், whoever as a great man in this world, உன்மேல் ராஜரீகம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்கிறார். it says that there is a God who could be able to reign upon you. முழு உலகத்தின் மேலும் ராஜரீகம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். And there is God who is able to reign upon the whole of this world. இன்றைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே அவர்களுடைய ஜீவியம் இல்லை. Many have known the truth, but their life is not found under the dominion of God. தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாஞ்சையின்படியே ஜீவிக்கிறார்கள். And they are living according to their own desire and longing. அப்படி என்றால் இந்த மகிமையின் சுவிசேஷத்துக்கு ஒரு மனிதன் முற்றிலுமாய் தன்னை ஒப்புக் கொடுக்கும்போது, But when a man completely surrenders himself to the glorious gospel, அவனுடைய ஜீவியம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருகிறது. his life come to the reigning of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சொந்த விருப்பங்கள் இல்ல, சொந்த வழிகள் இல்ல, எல்லாம் தேவனுடைய ஒரு ஆளுகை. No self desire, no self way, all under the dominion reigning of அவனுடைய the Lord. குடும்பம் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கும். Even his family will be under the complete dominion of God. நீங்கள் மகிமையின் சுவிசேஷத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய ஃபேமிலி தேவனுடைய நடத்திப்புக்கு ஆளுகைக்குள்ளே இருக்கும். If you are living under the gospel of glory, your family will be under the governing power of the reigning God. அநேகருடைய வீடுகள், குடும்பங்கள் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இல்ல. அது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். It is a grievous matter. Many family is not under the dominion of God. உங்க குடும்பத்தை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வாங்க. And you have to bring your family into the dominion of God. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The சொல்லுங்க. Lord God reigneth. சத்தமாய் சொல்லு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord reigneth. எங்கே? எங்கே? என் இருதயத்திலே. And he is reigning in my heart. என் குடும்பத்திலே. He is reigning in my family. என் சபையிலே. He is reigning in my church. தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த காரியத்தை குறித்தும் அதைரியப்பட வேண்டாம். உன் குடும்பத்தை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நீ கொண்டு வா. அப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சகல அசுத்த வல்லமைகளும் நடுங்கி ஓட ஆரம்பிக்கும். When you bring the dominion of God, all evil filthy powers are trembling and it'll be leaving. நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஜீவியத்தையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவோமாக.
even our personal life, even our family, let us all bring it completely to the governing power of God. இப்ப மகிமையின் சுவிசேஷத்தினுடைய 4 அம்சங்கள் என்ன? What all the 4 aspects of the glorious முதலாவது gospel? சமாதானம். First is the peace, தேவனோடும் மனுஷரோடும் சமாதானம். and having a peace with God and as well as with the man. இரண்டாவது அம்சம் நற்காரியம். The good tidings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நற்காரியங்கள். It is all the good tidings. தேவ ரகசியங்கள். It's all the mysteries of God. நற்செய்தி. It's all the good news. நல்ல விசேஷம். It's the good tidings. மூன்றாவது அம்சம் And the third feature, ரட்சிப்பும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியும். the salvation and the growth of the spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் குன்றி போகாது. Your spiritual life will never go down. நீ வளர்ச்சி அடைந்து கொண்டே போவாய். You will be growing on and on. சோ யாருக்காகலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இல்லாவிட்டால் மகிமையின் சுவிசேஷம் உங்களுக்குள்ளே ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறது. And if you have no growth, even this is able to bring about the salvation in you. நாலாவது ராஜரீகம். The fourth one is the reigning. ராஜரீகம் என்றால் என்ன? What is meant by reigning? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். The Lord God is reigning. எங்கே ஆளுகை செய்கிறார்? Where he is reigning? முதலாவது என் இருதயத்திலே ஆளுகை செய்கிறார். The first he is reigning in my heart. கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறார். The Lord God is reigning my life. என் வீட்டை ஆளுகை செய்கிறார். And he is reigning my house. என் வேலையிலே ஆளுகை செய்கிறார். And even in my work he is able to do the work of reigning. எனக்குள்ள சகலத்திலும் கர்த்தருடைய ஆளுகையை நான் காண்கிறேன். In everything I am able to see the reigning power of God. அதை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய ராஜரீகத்தை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. அடுத்தது மகிமையின் ஊழியம். And the next one, the glorious ministry. இரண்டு படித்தோம். மகிமையின் ஆவி, மகிமையின் சுவிசேஷம், அடுத்தது மகிமையின் ஊழியம். Now thirdly we are going to see about the glorious ministry. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 8 வசனத்தில் இந்த ஊழியம் அதிக மகிமையுடையது என்று வாசிக்கிறோம். We read in 2 Corinthians 3rd chapter verse 8 this ministry will be more glorious. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஒரு மகிமையின் ஊழியத்தை ஏற்படுத்தினார். In the New Testament God has appointed a glorious ministry. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது, and that's why while Jesus Christ was upon the earth, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே பாவிகளை மன்னித்ததோ மரித்தோரை எழுப்பினதோ அல்ல முக்கியமான ஊழியம். It's not the ministry of Jesus Christ of forgiving the sins, raising the dead person alive. இங்க பாருங்கள், இந்த 12 பேரை தான் இந்த உலகத்திலிருந்து வானத்துக்கு எழுந்தருளி போகும்போது இந்த 12 பேரை தன்னுடைய ஸ்தானத்திலே அவர் ஏற்படுத்தி விட்டு போனார். While he was ascending into heaven, he was abiding in the very place while he ascended into heaven. ஆனால் அந்த 12 அப்போஸ்தலரை அவர் ஏற்படுத்தினதுதான் அவருடைய ஊழியத்தின் முக்கியமான அம்சம். It is a great feature in the life of Jesus Christ is abiding the 12 disciples. ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு முன்பு ஆசிரியர்கள் தான் முதலாவது தெரிந்தெடுக்கப்படுவார்கள். Even before beginning a school, only the teachers will be appointed and selected. நீங்க சொல்லுங்க, இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல முதலாவது பிள்ளைகளை தெரிந்தெடுப்பாங்களா அல்ல முதலாவது டீச்சர்ஸ் தெரிந்தெடுப்பாங்களா? முதலாவது டீச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. In a school, first of all, they won't select the students, but will they select the teachers. ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சிட்டு டீச்சர்ஸ் இல்லாட்டா என்ன ஆகும்? And calling all the children, but if there is no teachers, how to conduct the school? அதுபோல புதிய ஏற்பாட்டு சபையில கூட கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபை இன்னும் ஸ்தாபிக்கப்படும் முன்னதாகவே கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஊழியக்காரர்களை 12 பேரை ஏற்படுத்தினார். இந்த பாருங்க, 12 பேர் இவர்கள்தான். Before establishing New Testament church, he is selecting, choosing those 12 disciples. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த 12 பேரும் தான் உலகமெங்கும் போக சொன்னார். Even the 12 apostles, they scattered all abroad and they were proclaiming the gospel. 12 பேர்ல ஒரு ஆள் எழுதப்பட்டிருந்தபடியே அவன் போய்விட்டான், தன்னுடைய ஊழியத்தை விட்டு போய்விட்டான். According to the one of the 12, what it was written, he left the ministry and went away. அவனுக்கு பதிலாக தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் யார்? மத்தியா. And Matthias is the man who was selected in his place. இந்த இடத்துல 11 பேர் தான் இருப்பார்கள். And here we find only the 11 disciples. 11 தானே? 4 3 7 10 11 பேர் இருப்பாங்க.
Here we see about the 11 apostles. ஒரு ஆளை அப்புறமா தெரிந்தெடுப்பாங்க பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு. In the day of Pentecost, they will choose the one person. இந்த 12 பேரும் தான் இந்த சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கும் கொண்டு போனார்கள். Even this 12th person is carrying the gospel throughout the world. ஆனாலும் சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் போய் சேரவில்லை. But even then the gospel have not reached the whole of the world. இந்த 12 அப்போஸ்தலர்ல ஒரு ஆள் தான் இந்தியாவுக்கு வந்தார். One among those 12, that apostle, he came to India. கர்த்தர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். You just go throughout the world and make everyone the disciple. அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். The Lord God had given a ministry for them. உலகத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை ஊழியத்தை ஸ்தாபித்தார். In the world, he established the New Testament ministry and the church. இந்த ஊழியம் எதற்காக? For what purpose the ministry? நாம் தேவனுடைய மகிமை அடையும்படியாக. That we might be able to attain the glory of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இங்க பாருங்க, அந்த கடைசி படத்தை பாருங்க. You just look into the last picture. இது மகிமை அடைந்த புதிய எருசலேம். It is the glorious Jerusalem. நான் முதலாவது இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நினைத்தேன், முதல்ல என்னடா இது பம்பர் மாதிரி இருக்குன்னு யோசித்துக்கிட்டேன். Even when I saw the first picture, it looked like a top. இதுல எவ்வளவு சத்தியங்கள் இருக்கு தெரியுமா? How many truth is like in behind. அந்த சதுரம், அந்த நகரம் ஒரு நார்த் சதுர வடிவம் உள்ளது. Even the city is a four squared building. A city. அது ஒரு சதுர வடிவமானது. It is a four squared. அதற்கு நீளம் அகலம் உண்டு, அதே போல உயரமும் உண்டு. It is having length and breadth, even the height. 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம். It is 1500 height, 1500 breadth and height. இது யாரு? இது எது? In what it is? இதுதான் கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. It is only the bride of the Lord Jesus Christ. ஒரு சாதாரண மனிதனை மணவாட்டி ஆக்குகிறதான ஊழியம் தான் இந்த ஊழியம். It is a ministry making an ordinary person like a bride. நான் இதை நம்முடைய வேத பாடத்தின் பின் பகுதிகளிலே வரும், அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். And it will all come in the latter part of the Bible study. Let me explain clearly. யோவான் அப்போஸ்தலனை கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். And now he calling the John the apostle, I will show you the wife of the lamb. சொல்லிவிட்டு அவன் பார்க்கும்போது இறங்கி வந்தது என்னது? இந்த நகரம். இதான் மணவாட்டி. While he was seeing that, he saw this city which is like bride coming down. இந்த நகரம் அப்படியே பரலோகத்திலிருந்து மகிமை அடைந்ததாக இறங்கி வருகிறது. Even this city having the glory is descending down. இதற்கு 4 பக்கங்கள் உண்டு. Even it is having 4 sides. அந்த 4 பக்கங்கள் கிறிஸ்துவினுடைய 4 பூரணத்தை காண்பிக்கிறது. The 4 sides denotes about the perfection that found in Jesus Christ. ஒரு மனிதனை கிறிஸ்துவின் பூரணத்துக்குள் கொண்டு வருவதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம். The purpose of this ministry is bringing everyone to the perfection of Christ Jesus. இது ஒரு பாரம்பரியமான ஊழியம் அல்ல. It's not something like a traditional ministry. மனிதனை கிறிஸ்துவின் பூரணத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. And this brings a man into the perfection of Christ Jesus. தான் பவுல் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி. That is why Apostle Paul say to perfect every man in Christ Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். We are doing the ministry to present every man perfect in Christ Jesus. அதற்காகத்தான் கிறிஸ்து இந்த சிலுவை சுமந்தார். That's why the Christ Jesus bore the cross. இங்க பாருங்க, கிறிஸ்து சிலுவை சுமந்த காட்சியை பாருங்கள். You could see the scene how Jesus was bearing the cross. ஒரு மனிதனை தன்னை போல மாற்றும்படிக்கு. He's only changing a man like him. அவர் சிலுவை சுமந்தார். And he only bore that cross. அவர் எந்த இடத்தில் சிலுவை சுமந்து நடந்தாரோ, where the place he just bore that cross and walked him, அதே இடத்தில் அவர் ராஜாவாய் அரசாள போகிறார். in the very place he is going to rule like a king. அவர் எந்த இடத்தில் சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தாரோ, the place where he just bearing the cross and walked, அதே இடத்தில் அவர் ராஜாவாய் அரசாட்சி செய்ய போகிறார். the very place he is going to rule like a king. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு மகிமையின் ஊழியம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. And glorious ministry was established upon the earth. அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் மனிதனை கிறிஸ்துவின் பூரணத்துக்குள்ளே கொண்டு வருவது. And the purpose of the ministry bringing man into the perfection of Christ Jesus. அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? And the people who have been chosen, what kind of people they are? இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாதவர்கள். They have nothing in the world. தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவர்கள். And they have hated father, mother, brothers and sisters and all. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு ஊழியத்தை, மகிமையான ஒரு ஊழியத்தை
கர்த்தர் இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். God had appointed such kind of consecrated, glorious ministry upon this earth. நாங்களாம் எங்களுடைய சபைக்காக வைராக்கியமா இருந்தவங்க தான். We are the people zealous for our church. எத்தனையோ பேர் நம்முடைய சபைக்காக வைராக்கியமா இருந்தவங்க தான். Everybody was jealous about the church. எல்லாருக்கும் நமக்கு ஒரு பாரம்பரிய சபை உண்டு இல்லையா? Everybody do have a traditional church. நாங்க இந்த சபைக்கு வந்து சேர்ந்தோம் என்று சொல்லி எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் எங்களுக்கு விரோதமாயிட்டாங்க. As I had joined in this church, all the villages they turned opposers against us. ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடந்துட்டு, ஒரு காட்டேஜ் மீட்டிங் எங்க வீட்டுல. அந்த மீட்டிங் முடித்து போகும்போது அந்த ஊர்ல உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க ஊழியக்காரர்களை அடிக்கும்படி வந்தார்கள். And one day they conducted a meeting in a house. After the meeting was over, all the villagers tried to beat the workers. இந்த ஊழியம் இங்கே வரக்கூடாது என்று சொன்னார்கள். They told the ministry should never come into this area. அந்த ஊழியக்காரரை அடிக்க போனார்கள். Even they were trying to beat the worker. சகோதரிமாரெல்லாம், ஊழியக்கார சகோதரிமாரெல்லாம் பயந்து போய் பக்கத்துல ஒரு வீட்டுல ஏறினாங்க. அது ஏறின வீடு யாருடைய வீடுனா, இந்த எங்களை அடிக்க வந்தவனுடைய வீடு. They were afraid. They were getting into the house. The house belonged to the man who wanted to beat those workers. கடைசில நான் எப்படியோ போய் சிஸ்டர்ஸ் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து எப்படியோ அவங்களை தப்பித்து அனுப்பி வைத்து விட்டோம். But anyhow, we brought them out, and with all escort and security, we made them to reach the Petromax. பெட்ரோமேக்ஸை உடைச்சிட்டாங்க. They have broken even the Petromax line. ட்ரம்மை கிழிச்சிட்டாங்க. They have torn even the drum. இந்த ஊழியம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி. They told the ministry should never come in this area. என்ன நடந்தது தெரியுமா? What happened here now? கொஞ்ச நாட்கள்ல, only in a few days, எங்களை அடிக்க வந்ததான ஒரு 4-5 பேர், ஒரு குரூப். அதுல முதலாவது ஒரு ஆளுடைய ஒரு 2 பெரிய பசுமாடு அப்படியே செத்து கீழே விழுந்தது. பெரிய மாடு. One among the four, he was having a milk cow, a big size, and the 2 fell and died. அதான் பிழைப்பு. அவன் வந்து பயந்துட்டான். And it was his only earning thing that it brought a great fear in his mind. நான் இனி அந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு விரோதமாக கை உயர்த்த மாட்டேன் என்று. He made a decision that he would never raise his hand against the Pentecostal people. அந்த குரூப்ல உள்ள இன்னொரு ஆளுக்கு பயங்கரமான அம்மை வியாதி வந்து. அம்மான்னு சொன்னா சாதாரணமா நம்ம பார்க்கிற அம்மை இல்ல. அவன் பக்கத்தை போக யாரும் பயப்படுவாங்க. அவ்வளவு பயங்கரமான அம்மை வியாதி. Even the second man had a chicken pox. It is like a small pox. Nobody could go near him. அவன் சொன்னான், அந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களை கூப்பிடுங்க, அவங்க தான் வந்து எனக்காக ஜெபிப்பாங்க, அந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களை கூப்பிடுங்க என்று சொல்லி எந்த சிஸ்டர்ஸ் அடிக்க போனாங்களோ அந்த சிஸ்டர்ஸே போய் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. And you just call those Pentecostal people, they only pray. The sister who was about to be the very sister came and prayed for him. மூணாவது ஒரு ஆளுடைய 25 வயசு ஒரு பையன், என்னுடைய ஃப்ரெண்டா இருந்தான். அவன் ஒரு சின்ன லூஸ் மோஷன், காலையில ஒரு லூஸ் மோஷன், மத்தியானம் அவன் டெட் பாடியா கிடக்குறான். அப்படி even the third person's son was like a 25 years old. He was like my classmate. He was like my friend. He had a loose motion in the evening. He was dead. அவனுடைய பேர் சுந்தர், and his name was Sundar. 25 வயசு பையன். He was only 25 years old. அந்த பிரதர், அந்த மனுஷனும் அவங்க மனைவி அழுறாங்க, அத்தாவே தெய்வமே மன்னியும் சொல்லி அழுதாங்க. Even that brother and sister, they cried saying, the Lord God forgive us. இன்னொரு ஆளுடைய மனைவிக்கு பிசாசு பிடித்தது. Even the fourth person's wife, she was possessed with the demon. எங்கெங்கயோ போனாங்க, சுகமாகல. கடைசில நம்முடைய பாஸ்டர் அருள்தாஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், பிசாசு ஓட்டுவார். அவர் இடத்துல வந்து தான் சுகமாச்சு. And they went all over to be delivered, but only finally they came to Pastor Aruldas to get that healing. இந்த ஊழியத்துக்கு விரோதமா எழும்பின எல்லாரும் தாழ்த்தப்பட்டார்கள். And whosoever rose against the ministry were completely brought down. இன்னைக்கு அந்த இடத்திலேயே சபை இருக்கு. Even in the very place we have a church. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்துல எதிர்ப்பாதான் இருந்தோம். And once we were a people opposing everything. ஆனால் கர்த்தர் எங்களை இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். But the Lord God has brought us into this ministry. எங்கள் குடும்பங்களில் எங்களை ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். And even brought many from the families. இது ஒரு மகிமையான ஊழியம். It is a glorious ministry. மனுஷனை மகிமைப்படுத்துகிற ஊழியம். It is a ministry that make a man to attain that glory. இது வெறும் இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிற ஊழியம் அல்ல. It is not simply saying Jesus saves. இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் அல்ல. It is not Jesus delivers. இயேசு மகிமைப்படுத்துகிறார். Jesus glorifies everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படி மகிமை அடைய விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஒரு அசரீர் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்ன தெரியுமா? நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். So you must not come out into the church to worship the Lord. You must pray to the Lord, glorify me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மகிமை அடையும்படியாய் இந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் உன்னிலும் என்னிலும் நிறைவேற்றுவார்.
God will fulfill this matter you and in me. மகிமை அடைந்த புதிய எருசலேமாய் நாம் மாற முடியும். And we could be made as a glorious New Jerusalem. பாருங்கள் இந்த படத்துல பாருங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே மகிமை அடைந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க பாருங்க. Even in the coming of the secret rapture, all the glorified people are raptured. வானத்தில் ஏறி போறாங்க பாருங்க. You can see they are just ascending to heaven. கர்த்தராகிய இயேசு வரும்போது while the Lord Jesus Christ come, நாம் மகிமை அடைந்தவர்களாய் இருந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். only when we are glorified we could be raptured and taken along with him. அதற்காக தான் ஒரு மகிமையின் ஊழியம். That's why we have a glorious ministry. அப்ப புதிய ஏற்பாட்டு மகிமையில மூன்று காரியங்கள். ஒன்று மகிமையின் ஆவி, மகிமையின் சுவிசேஷம், மகிமையின் ஊழியம். இந்த மூன்றினாலும் தான் நம்மை அவர் மகிமைப்படுத்துகிறார். Only with these three aspects he is able to glorify us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த நாட்களிலே ஒரு பெரிய தேவ மகிமையை வாஞ்சியுங்கள். In these days you just aspire for a great glory. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். Just you close your கர்த்தாவே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுங்கள். You just ask the Lord, glorify me. என்னுடைய ஜீவியம் மகிமை அடையட்டும் என்று சொல்லுங்கள். You say, O Lord, let my life be glorified. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் உங்களை மகிமைப்படுத்துவார். Even the glorified spirit of the Lord will glorify you. மகிமையின் சுவிசேஷம் உங்களை மகிமைப்படுத்தும். Even the glorified gospel will glorify you. மகிமையின் ஊழியம் உங்களை மகிமைப்படுத்தும். Even the glorified ministry will glorify you. ஆண்டவராகிய இயேசுவின் வருகையிலே நீ மகிமையடைந்த புதிய எருசலேமாய் காணப்படுவாய். Even in the coming of the Lord he will be like a person glorified New Jerusalem. உடைய மணவாட்டியாய் நீ மாறுவாய். You will be changed like a bride. அந்த வாஞ்சை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு அபிஷேகம் தருகிறார். Now the Lord people who have a desire, God is giving the anointing. ஏன் நீங்கள் அற்பமான காரியத்துக்காக துக்கப்படுகிறீர்கள்? Why you are so grieved for ordinary matters? ஏன் நீங்கள் அற்பமான காரியத்துக்காக வருத்தப்படுகிறீர்கள்? Why you are being grieved for ordinary thing? உன்னுடைய வாஞ்சை அதுவா? Is it your desire? உன்னுடைய நோக்கம் அதுவா? Is it your intention? நீ மகிமை அடைவதுதான் உன்னுடைய நோக்கம். And the purpose is that you must attain the glory. அந்த காரியம் எப்படியாவது நிறைவேறினால் போதும். It's enough if it is fulfilled in your life. வாஞ்சிக்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். The people who have a desire, who you just pray unto God. தாவே உம்முடைய மகிமை நான் அடைய விரும்புகிறேன். Lord, I desire the Old Testament they were able to see that glory by புதிய ஏற்பாட்டிலே மகிமை அடைகிறதா ஒரு அனுபவம் நமக்கு தேவன் தருகிறார். In the New Testament God is giving a great occasion to attain the வாலிபர்களே, oh young people, உங்களுடைய ஜீவியம் மகிமை அடைந்த ஜீவியமாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். God desire our life to be a glorified life. நம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். And the Lord desire to glorify you. அற்பமான காரியங்கள் வேண்டாம். You do not have a trifle thing. அற்பமான காரியங்களுக்காக நாம் வேதனைப்பட வேண்டாம். Let us not be grieved for the trifle matters. ஓ ஆண்டவர் நம்மை மகிமையினால் நிரப்புகிறார். The Lord want to fill us with all glory. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். மகிமை 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 ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டுண்டு பாடுவேன். ஹல்லேலூயா. நீ அற்பமான காரியங்களை எண்ணி நீ வேதனை அடைகிறாய். Thinking about the trifle matter, you are greatly grieved. அழிந்து போகிற காரியத்துக்காக நீ பாரமாய் காணப்படுகிறாய். You are burdensome seeing all the destructible things. ஆண்டவரோ உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். The Lord God desire to glorify you. நம்முடைய ஜீவியத்தின் நோக்கமே மகிமை அடைவதுதான். The purpose of your life is that you must attain the glory. மகிமையின் ஆவியை கர்த்தர் உனக்கு தரவில்லையா? God has not given the glorious spirit. மகிமையின் சுவிசேஷத்தை உனக்கு தரவில்லையா? Is it not the spirit of gospel? இந்த மகிமையின் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரை உனக்கு தரவில்லையா? Has not God given the glorious God? இன்னும் உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். Even the Lord God asks you what I want to do more. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருந்த உன்னதமான நோக்கத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த மகிமை அடையும் வரை அவர் நம்மை விட்டமாட்டார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Heavenly Father, we praise and thank thee, Lord, for thou the Lord will call for eternal glory, Lord God. In this day through the Bible study we are able to find how we are to keep ourselves
how we had to attain the glory, Lord God. In the Old Testament, they were only able to see the glory. But in the New Testament, we could able to attain the glory, Lord God. For that thou hast given the Spirit of glory is working in us so deeply in our life. And also He is changing our life day to day. And also thou, Lord, given the Spirit of the gospel, which always bring about a peace in our life, which is able to bring about a good tidings in our life, which is able to bring about a salvation in our life, which is able to bring about a rain in our life. For that purpose thou hast really called us, Lord God. And also thou hast really given even the glorious ministry through the apostles, the Lord God who had chosen us to dwell upon the earth, and they were appointed for that purpose to present the people as a perfect in Christ Jesus. Thank you for the wonderful purpose thou, the Lord, is executing through the apostles in the last days, that all must attain glory, Lord God. Amen. And everyone must be made capable, and everyone must be made worthy for that, Lord God. And we surrender ourselves into the mighty hand. Prepare everyone for thine coming. In Jesus' precious name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.